DAC Developers presents Behind Woods Guru பயிற்சி பலன்கள் 2026 powered by Saubhakya Home and Kitchen Appliances, Arabian Garden Seafood Restaurant, Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Air Fiber Wi-Fi, Howda Pay powered by Workabi, Karthipuram, Coimbatore 200-acre Dream Township, Premium Plots, Dr. Sri Varma, Oil Tharum Ayurveda, Naturals, world's fastest growing salon chain. கன்னியா ராசிக்காரர்கள் 10ல் இருந்த குரு 11ல் வருவது நல்ல விசேஷம்தான். ஆனால் பாதகத்துக்கு நீங்கள் தான் கவனமாக இருந்தால் அது ஏற்படாது. விரயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதீத கவனமாக இருக்கணும். சும்மா அங்கே வாங்கி இங்கே போட்டு இங்கே வாங்கி ஆட்டில் வாங்கி மாட்டில் போட்டலாம்னா மாட்டிப்பீங்க. திருவனந்தபுரம் கண்டிப்பாக அனந்த பத்மநாப சுவாமியை பார்த்துட்டு வருவது விசேஷம். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் புது வரவுகள் வரும். பிள்ளைகளுடைய படிப்பு, தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு எல்லாமே சுபிட்சமாகும். கணவன் மனைவி கண்டிப்பாக பிரிந்தவர்கள் தனித்தனியாக வந்து சேருவதற்கோ அல்லது வாழ்க்கையை வேறு புதிதாக தொடங்குவதற்கோ புது உறவுகள் கிடைப்பதற்கோ அற்புதமான அமைப்பு ஏற்படும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட கஷ்டங்கள், நஷ்டங்கள், அவமானங்கள் எல்லாம் ஞாபகத்தில் வைத்து இப்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய தெய்வீகத்தினுடைய அமைப்பை கொண்டு வாழ்க்கையை மாற்றி பொறுமையாக போக வேண்டும். எல்லாவற்றிலும் அடம், எல்லாவற்றிலும் பிடிவாதம், எனக்கெல்லாம் தெரியும் என்பது. எத்தனை வாட்டி தான் அடி வாங்குவீர்கள்? இந்த வாட்டி கடவுள் கொடுக்கக்கூடிய அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் தக்க வைத்துக் கொள்ளுங்கள். நோ ரோஷம், நோ சூடு, நோ சொரணை அற்புதமாக காணப்படும். தேக ஆரோக்கியத்தில் அலர்ஜி கண்டிப்பாக ஏற்படும். வயிறு உபத்திரம் திடீரென்று சிலருக்கு ஏற்படும். பெண்களுக்கு அதிகமாக பாதிப்பை வயிற்றில் காணப்படக்கூடிய அமைப்பு. ஆன்மீக மார்க்கங்கள் அதிகமாக இருக்கும். சிலர் திடீரென்று பார்த்தால் ஆன்மீகவாதியாக மாறிக்கொள்வார்கள். ஆன்மீகத்தை கேலி கிண்டல் எல்லாம் செய்தவர்கள் எல்லாம் திடீரென்று எல்லாம் சிவம் மையம், எல்லாம் பெருமாள் மையம் என்று சொல்வார்கள். ஸோ உங்களை கூட இருப்பவர்கள் நம்புவதற்கு யோசிப்பார்கள். ஸோ இதெல்லாம் கன்னிக்கு ஏற்படக்கூடிய காலகட்டம். அதே சமயம் கன்னிக்கு எல்லா விதத்திலும் அனுகூலம் காணப்பட்டாலும் நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது, வண்டி வாங்குவது எல்லாத்திலையும் ஒரு முறைக்கு இருமுறை டாக்குமெண்ட்டை சரி செய்து பார்த்து வாங்குவது, முதலீடு செய்வது நன்மை தரும். கிரிப்டோ என்று போனால் தலையில் தொப்பி போட வேண்டியது. கன்னிராசி குரு பயிற்சி 2026. கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா வடிவேல் சார் படம் ஒன்று இருக்குது, என்ன பயம் அப்படின்னு வேறு. அதாவது அந்த பயம் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கக்கூடியதாக இருக்கும். என்னன்னு தெரியாது, சமயமே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. என்னமோ மனசுக்குள்ளே பெரிய ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. இது நிரந்தரம் இல்லையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் எப்போவுமே தோணின்னு இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது சார், குரு பயிற்சி சார், குரு 11ல் வரார், எவ்வளோ பெரிய விஷயம். எஸ், எல்லாத்து முன்னாடியும் அத்தனை பேர் இவங்களை போட்டு பாடாப்படுத்திட்டு இருப்பாங்க. வீட்டுக்குள்ளேயே நிம்மதி இல்லையே, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, கடன் பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளும் சேர்ந்து வந்து அழுத்தினாப்புல இருந்த விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் விடைபெறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. யார்கிட்ட சொல்லி அழுகிறதுன்னு தெரியாது, யார்கிட்ட சொல்லி வருத்தப்படுறதுன்னு தெரியாது. இறைவன்கிட்ட சொன்னால் இறைவன் பேச மாட்டேங்கிறார். யாராவது பேசினா பரவாயில்லையா, மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை யார்ட்டையா சொல்லணுமேங்கிற மற்றவர்களை எதிர்பார்க்கக்கூடிய காலமாக இருந்தது. பட் இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள். தொழிலில் கொஞ்சம் ரெகக்னேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. இதுதான் தொழில்னு நிர்ணயம் கிடைக்கும். இதுதான் தொழில்னு ஒரு மனசில் வந்து ஒன்று சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்த நிலை, அதாவது வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, கல்யாணம் பண்ணுறது, லேட்டாக கல்யாணம் பண்ணுறது, 2வது கல்யாணம் பண்ணுறது, அதாவது திருமண வாழ்க்கையில் நொந்து நூடுல்ஸ் ஆகி அடுத்து திரும்பி மறுமணம் பண்ணுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நிறைய கோயில்களுக்கு போவீங்க, நண்பர்கள் கூட சேர்ந்து எல்லாம் பண்ணுவீங்க. ஆனாலும் கவனம் என்பது தேவை. லாப நஷ்டம் முந்தி பார்க்காம ஃப்ரீயாக எல்லாம் பண்ணுவீங்க. இப்போ அப்படி இல்லை, இதனால் என்ன லாபம்னு யோசிப்பீங்க. கன்னிராசி அன்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு முதல் வழிபாடு. 2வது மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு ரொம்ப பலன்களை தரக்கூடிய அற்புதமான வழிபாடு. கன்னிராசிக்கு இதுவரை ஜீவனஸ்தானத்தில் இருந்த குருபான் இப்போது லாபஸ்தானத்துக்கு உச்சம் பெற்று வர்றார். அதனால் வந்து தொழில்துறையில் இதுவரை இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ நிறையவே இருக்குது. இப்போ வந்து புதிய தொழில் முயற்சிகள் செய்யலாம். திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் கைகூடும். ஆனால் வந்து திருஷ்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்கள் செயல்பாடுகள், முன்னேற்றங்கள், ஒரு காரியம் நடப்பதுக்கு முன்னாடி அதை வெளியில் சொன்னீங்கன்னா நிச்சயமாக நடக்காமல் போயிடும். ஆக வந்து நீங்கள் உங்கள் சைலண்ட்டாக இருக்கிறது தான் நல்லது. சைலண்ட்டாக நீங்கள் காரியத்தை சாதிக்க முடியும். படாடோபமாக நீங்கள் பேசினால் நிச்சயமாக அந்த காரியத்தை சாதிக்க முடியாது அப்படின்னு. ஏன்னா வந்து குரு 7க்குடையவன், அது வந்து 11ஆம் இடங்கிறது மாரகஸ்தானம் கூட. அது வந்து அதனால் அந்த இடம் வர்றது வந்து ஒரு பக்கம் நன்மையாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து திருஷ்டினால தீமைகள் வரும்னு இருக்குது. உங்களுக்கு வந்து உங்களுடைய இளைய சகோதரனுக்கு, உங்களை விட உங்களுடைய இளைய சகோதரனுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடிய இந்த குரு பயிற்சியாக இருக்குது.
உங்களுடைய இளைய சகோதரனாக இருந்தாலும் சரி, சகோதரியாக இருந்தாலும் சரி, திருமணம் ஆகலாம், திருமணம் கைகூடும். உங்களுக்கும் திருமணம் கைகூடும். ஆனால் உங்களுக்கு திருமணம் கைகூடினால் உடனடியாக ரொம்ப காலதாமதம் செய்யாமல் திருமணத்தை நடத்தி முடிப்பது மிகவும் சிறப்பானது. அடுத்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்குறார். 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறனால இதுவரை கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி ஓரளவு அந்யோன்யத்தை ஏற்படுத்தி கொடுக்க, மனைவியின் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்தை பெறுவார்கள். இந்த ராசியில் பிறந்தவர்கள் பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவன்மார்களுக்கு ஏதாவது ஆரோக்கிய குறைவுகள் இருந்தால் அந்த ஆரோக்கிய குறைவுகள் குறைந்து நன்மைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம். அடுத்து மாணவர்கள் ஓரளவு நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். ஆனால் நீங்கள் படிக்கிறது கூட்டாக படிக்காமல், மற்ற மாணவர்களோட கூட்டாக படிக்காமல் தனியாக படிக்கிறது நல்லது. கூட்டாக படித்தா அவங்க குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவார்கள். அதனால் மதிப்பெண்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அடுத்து இந்த கன்னிராசி அன்பர்கள் நல்ல மேன்மை பெறுவதற்காக ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயர் வழிபாடு மிக சிறந்தது. அந்த வழிபாடு உங்களுக்கு எப்பொழுதும் முன்னிறுத்தும் என்று எதிர்பார்க்கலாம். கன்னியாராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 4, 7 கூடியவர் 11 அமைகிறார். அங்கிருந்து 3, 5, 7ஆம் வீட்டை பார்க்குறார். 11, 7 தொடர்பு நல்ல தொடர்பு கிடையாது. இதன் காரணமாக திருமணமானவர்களுக்கு வேறவங்க கூட இப்போ ஆணாக இருந்தால் பெண்களோட பழகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். பெண்களாக இருந்தால் ஆண்கள் கூட பழகிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். மிக கவனமாக இருக்கணும், பேருக்கு எடுத்துக்கூடாது. லவ் மேரேஜ் அதே 7, 11 லவ் செட் ஆகும். ஸோ 7 திருமணம் 11 லவ். ஸோ லவ் மேரேஜ் வீட்டில் சொல்லி ஒத்துக்குவாங்க. ஸோ காதல் திருமணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. காதலே இல்லை சார், எப்படி சார் திருமணம்னா காதல் ஏற்பட்டு திருமணம் நடக்கும். வெளியே கொடுத்த பணம் 7ஆம் பாவத்தில் சனி பகவான் இருக்கிறார். வெளியே கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும். சம்பாதிக்கக்கூடிய பணத்தை 11ஆம் இடத்தில் குரு உச்சமடைகிறார், 7 கூடையவர். அதனால் கொஞ்சம் மிச்சம் பண்ணக்கூடிய எண்ணங்கள், சேமிப்பு எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும். சம்பாதிக்க பணம், சேமிப்பு ஏற்படும். தொலைதூர பயணம் ஏற்படும். குடும்பத்தோட டூர் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் சக்ஸஸ் ஏற்படும். ஏன்னா ராசிக்கு 5 கூடையவர் 7ஆம் இடத்துக்கு போய் ராசியை பார்க்குறார். ராசிக்கு அதே குரு பகவான் குழந்தைக்காரகனாக குரு பகவானும் 5 கூடையவரை பார்க்குறார். ஸோ இதன் காரணமாக குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு. கல்யாணம் ஆகி 4-5 வருஷமாக குழந்தை இல்லை சார், டாக்டர்லாம் பார்த்தனா கூட இப்போ ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டியூட்டி பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக குழந்தை ஏற்பட்டுரும். ஸோ நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் லாபம் தரும். ஒரு குறிக்கோள், இந்த வருஷம் நான் ஒரு லேண்ட் வாங்கணும், இந்த வருஷம் நான் பைக் மாற்றணும் அப்படின்ற ஒரு டார்கெட் வச்சவங்களுக்குலாம் அந்த டார்கெட்டு கண்டிப்பாக கிளிக் ஆகும். புதிய திட்டம் வெற்றியடையும். நண்பர்கள் 7ஆம் பாவத்தில் குரு பகவான் பார்க்கறதுனால, 7ஆம் பாவத்தில் 7ஆம் அதிபதியே குரு பகவான் பார்க்கறதுனால நண்பர்கள் உதவி செய்வார்கள். நோய் குணமடையும். செல்ஃபோன் மாற்றுவீங்க. கல்யாணமாய் பிரிஞ்சவங்களுக்கு மறு திருமணம் ஏற்படும். பிஹைண்ட் இட்ஸ் குரு பயிற்சி பலன்கள் 2026. டைட்டில் ஸ்பான்சர் DAC Developers, South India's trusted home developers. Powered by Saubhakya Home and Kitchen Appliances. Arabian Garden Seafood Restaurant. Ever fresh and ever delicious seafood dishes. இப்போது தமிழகம் எங்கும். Social Eagle AI and Digital Marketing Academy. Tamil Nadu's #1 trusted learning platform. Air Fiber Wi-Fi. All-in-one plans. Wi-Fi plus OTT plus IPTV. Pay 6, get 6 months free. How to Pay. Powered by Workabi. A unified platform for finance, accounts and HR. Kartipuram. 200 acres township in Coimbatore. Ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Dr. Sri Verma Wellness. அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். Naturals, world's fastest growing salon chain. DAC Developers presents Behind Woods குரு பயிற்சி பலன்கள் 2026. Powered by Saubhakya Home and Kitchen Appliances. Arabian Garden Seafood Restaurant. Social Eagle AI and Digital Marketing Academy. Tamil Nadu's #1 trusted learning platform. Air Fiber Wi-Fi. How to Pay. Powered by Workabi. Kartipuram. Coimbatore 200-acre Dream Township. Premium plots. Dr. Sri Verma. Ayil Tarum Ayurveda. Naturals. World's fastest growing salon chain.